ஸோ மக்களே நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து தாம்பரம் போகிற வண்டியில் வந்து திருவாரூர் வந்து இறங்கிட்டோம். செம ஜேர்னியாக இருந்துச்சு. வண்டி வந்து ஃபுல்லாகவே வந்து நல்ல க்ரௌடு தான். ஸ்லீப்பர் ரிசர்வேஷன் அண்ட் அண்ட்ரஸோட ஒரு டீசெண்டான க்ரௌடு இருந்துச்சு. அகெயின் இப்போ வந்து நம்ம தாம்பரத்துலேருந்து வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, பாம்பன் எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயினில் இங்கே திருவாரூர்லேருந்து ராமேஸ்வரம் போக போகிறோம். ஸோ ராமேஸ்வரத்துலேருந்து போன ஃபஸ்ட்டு ட்ரெயின் அண்ட் தாம்பரத்துலேருந்து ஃபஸ்ட்டு ட்ரெயினில் வந்து 2 சைடுமே ட்ராவல் பண்ண போகிறோம். பாம்பன் எக்ஸ்பிரஸ் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, வீடியோ இன்ட்ரோவில் நான் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்னு சொல்லியிருப்பேன். ஸோ பாம்பன் எக்ஸ்பிரஸ் சொல்கிற காரணம்னா, மினிஸ்டர் வந்து ரயில்வே மினிஸ்டர் வந்து எக்ஸ்பிரஸில் போட்டார், நம்ம அதை கவனிக்கலை. அடுத்த நாள் பார்த்தோம்னா இங்கேயும் வந்து பாம்பன் எக்ஸ்பிரஸ் திருவாரூரில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ் தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மக்களே நம்மளோட வண்டி வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 தான் வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே ஒரு லோக்கோ என்ட்ரு ஆகிட்டுருக்கு. வரும்போது தான் தெரியும் நம்ம வண்டி தான் நான். ஸோ திருவாரூர்லேருந்து போர்டிங் ஆகிற பேசஞ்சர்ஸ் இவ்வளோ பேர் ராமேஸ்வரம் வண்டிக்கு போகிறாங்க ஃபஸ்ட்டு டே. ஸோ நம்ம ராமேஸ்வரம் வரைக்கும் போகிறனால அங்கே டீ போர்டிங் இவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கலாம். திருவாரூருக்கு அப்புறம் வந்து நம்ம மேக்ஸிமம் தூங்கிடுவோம். ஏன்னா வந்து ஏர்லி மார்னிங் வரும்போது நம்ம ராமேஸ்வரம் வந்தனால அகைன் போகும்போது நம்ம ஸ்லீப் பண்ணிடுவோம். தாம்பரம் இருந்து திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கா, மானாமதுரை, ராமநாதபுரம் வழியாக. ஸோ நம்ம வண்டி தான் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. டீசல் லோக்கோ தான். விழுப்புரத்துலேருந்து டீசல் லோக்கோ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கா, மானாமதுரை, ராமநாதபுரம் is arriving on platform number 4. தலைவர் வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் இங்கே பக்காவாக பண்ணுறாங்க. திருவாரூர் ஜங்ஷனில் எதிர்பார்க்கப்படுகிறது வந்து சேரும். ஸோ வந்துக்கிட்டு இருக்கும்போது வண்டி வந்துகிட்டு இருக்குங்கிறோட அழகாக சொல்லிடுறாங்க. விழுப்புரத்துலேயே வந்து லோக்கோ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து ராயபுரத்தோட வேப் 7 தான் லீட் பண்ணிட்டு வந்துச்சு. விழுப்புரம் செங்கல்பட்டு வழியாக தாம்பரம் வரை செல்லும் வண்டி 1வது அன்று சொல்லலாம் பாருங்க காய்ஸ், எந்த அளவுக்கு இருக்குன்னு. பரவாயில்ல, கூட்டம் என்ன நினச்சாங்க, அன்று சொல்லலாம் அந்த அளவு க்ரௌட் இருக்காங்க. ஓ நம்ம முன்னாடி போகணும் போலே, ஸ்லீப்பர் கொண்டு போயிடும் போலே. நம்ம S4 ஸ்போருக்கு நேரவே வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ திருவாரூரில் ஏகப்பட்ட பேர் டீ போர்டிங் ஆகிறாங்க. இந்த வண்டிக்கு போர்டிங் ஆகிற மாதிரியே. போர்டிங் ஆயிடுச்சு காய்ஸ். இப்போ வந்து நம்ம வண்டி இங்கேருந்து புறப்படும். ஸோ சிக்னல் கூட போட்டாங்க. அடுத்து நம்ம வண்டி இங்கேருந்து கிளம்பிடும். எல்லாமே பிராண்ட் நியூ எல்எஸ்பி கோச் தான். ஏசியில் மட்டும் ஏதோ வந்து பழைய கோச் இருக்குன்னு சொன்னாங்க. 2 சைடும் பிராண்ட் நியூ கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வந்தாங்க, உடனே வண்டி எடுத்துட்டாங்க. ரொம்ப நேரம் கூட நிற்கல. ஸோ இதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல் திருத்துறைப்பூண்டி அண்டு பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, நம்ம வந்து மானாமதுரை, பரமக்குடியோர தூங்கிடும். நான் வந்து டைம் மதிப்பு 11:30 ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து நம்ம 5:40க்கெலாம் போயிடும். நம்ம ராமநாதபுரம் அல்லது பரமக்குடியில் கண்டிப்பாக சந்திக்கலாம் காய்ஸ். ஸோ திருவாரூரோடு நான் தூங்க போகிறேன். வாங்க ப்ரோ.
குட் மார்னிங் டு ஆல் மக்களே. நம்ம மானாமதுரம் வந்திருக்கோம். 3:27 ஆனால் வந்து நம்ம 3:10க்குலாம் வந்துட்டோம். ஒரு 17 மினிட்ஸ் பிஃபோராகவே வந்துட்டோம். ஸோ இங்கே மானாமதுரை நான் சிவகங்கையிலே முடிச்சுட்டு இருந்தாலும் வரலை. சிவகங்கை டிபார்ச்சர் ஆகும்போது ஆனால் சிவகங்கையிலேருந்து இங்கே ஃபுல்லாக மழை தான். அது மேக்ஸிமம் பட்டுக்கோட்டையிலேருந்து மழை தான் நினைக்கிறேன். இங்கே நமக்கு 2 ஸ்டாப் தான் அஃபிஷியலாக. அண்டு பரமக்குடி, ராமநாதபுரம். ஸோ போக போக அங்கிட்டு எப்படி இருக்கும் பார்ப்போம். வண்டி வந்துட்டே தெரியலங்க, அவ்வளோ ஸ்மூத்தாக வந்துருச்சு. ஏறி படுத்தோன்னு வந்து நல்லா தூங்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த வண்டியில் உள்ளே போகிறோம். ஆல்ரெடி நமக்கு முன்னாடி வந்து சேது போயிட்டார் பாம்பன் பாலத்தில். ஸோ செகண்டாக நியூ ட்ரெயினில் வந்து நம்ம பாம்பன் பாலத்தில் போகிறோம். கன்னியாகுமரியிலேருந்து ராமேஸ்வரம் போகிற ட்ரெயின் வந்து அரைவில் இருக்குது. ரெண்டுமே பேக் டு பேக் அரைவலாக இருக்க போகுது ராமேஸ்வரத்தில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிபார்ச்சர் வரும்னு நினைக்கிறேன். தெரியும் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் ட்ரெயின் இப்போ தான் வந்துச்சு. பட் அவங்களுக்கு வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. நம்ம வண்டி 3:30க்கு போக வேண்டியது. ஆனால் வந்து டிபார்ச்சர் வண்டி 3:30 ஆயிடுச்சு. நம்ம வண்டி மூவ்மெண்ட் கொடுக்கல. கன்னியாகுமரி வண்டிக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்க. ஸோ என்னென்னு தெரியல. ஆனால் இவ்வளோ ஒரு பேக் டு பேக் அரைவலுங்கிறது ராமேஸ்வரத்தில் பாலம் திறந்ததுக்கப்புறம் இன்னும் வந்து டிமாண்ட் பயங்கரமான ஒரு இதாக போகுது. நிறைய ட்ரெயின்ஸ் நிறைய இடத்துலேருந்து வரனால இந்த மாதிரி தான் இருக்கும். கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து புறப்பட்டுருச்சு. 1:57க்கு வர வேண்டிய வண்டி லேட்டாக வந்திருக்கு. அதனால் அவங்க சிக்னல் கொடுத்து கிளியர் பண்ணிட்டாங்க. கன்னியாகுமரி வண்டிக்கு வந்து ஸ்டாப் கிடையாது. மானாமதுரை விட்டால் ராமநாதபுரம் தான் அடுத்து. நெக்ஸ்ட்டு ஸ்டாப் ராமேஸ்வரம் தான். ஸோ 2.5 வருஷத்துக்கு அப்புறம் கன்னியாகுமரி வண்டி வந்து ராமேஸ்வரத்துக்குள்ளே போகுது. ஸோ மோஸ்ட் டிமாண்டட் ட்ரெயினுங்கிறது வந்து ஒரு 2 முக்கியமான டூரிஸ்ட் டெஸ்டினேஷனை இணைக்கிற ரயில் இது. ஸோ 3:30க்கு டிபார்ச்சர் ஆக வேண்டிய நம்ம ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 21 மினிட்ஸ் டிலேவாக 3:51க்கு வந்து டிபார்ச்சர் ஆகிருக்கு. இருந்தாலும் ஆன் டைமில் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பீட் இருக்குல்ல, பரமக்குடி ராமநாதபுரம் தான் 2 ஹால்ட்டு தான். ஸோ பார்ப்போம் 5:40க்கு போகுதா இல்லை 6 மணிக்கு போகுதா. கொஞ்சம் விடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாம்பன் பாலத்தை வந்து இன்னும் சூப்பராக வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். மானாமதுரை ஜங்ஷன். கிட்டத்தட்ட 2க்கும் நடுவில், அதாவது லோக்கோவுக்கும் இங்கே லாஸ்ட்டில் எஸ்எல்ஆர்டிக்கும் நடுவில் சென்டரில் இருக்கோங்க. ஒன்றே எண்டில் இருந்திருக்கணும், இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருந்திருக்கணும். நம்ம நேரமாக என்னன்னு தெரியல, கொஞ்சம் இன்னும் செம்மையாக கேப்சர் பண்ணியிருக்கலாம். பக்கத்தில் போய் பார்த்தீங்களா லைன், இந்த லைன் தான் வந்து நரிக்குடி, திருச்சுழி, அருப்புக்கோட்டை வழியாக வந்து விருதுநகர் போகிற லைன். இப்போ நம்ம வந்து ராமேஸ்வரம் லைனில் கனெக்ட் ஆகிட்டோம். கொஞ்சம் வந்து மலை தூத்தலாக இருக்குது. நான் அப்படியே உள்ளே போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பரமக்குடியில் நம்ம சந்திக்கலாம். டென் மினிட்ஸ் டிலேவோட பரமக்குடி அரைவில் இருக்கும். ஸோ பரவாயில்ல, 20 நிமிஷம் டிலே வந்து 10 மினிட்ஸ் ஆகிட்டாங்க. அப்போ ஆன் டைமுக்கு வண்டி போயிடும் நமக்கு.
ஸோ ராமநாதபுரம் நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்துக்கு நமக்கு வந்து ராமேஸ்வரம் தான். இங்கேயும் வந்து நிறைய க்ரௌட் இறங்குவாங்க. ஸோ நமக்கு ஆர்பிஎஃப்லேருந்து எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. என்னென்னா ஸ்டிக்கோடு பிடிங்கிட்டு போயிடறாங்க. அது மாதிரி நீங்கள் யாராச்சும் லாக் எடுத்தால் கொஞ்சம் கவனமாக எடுங்க, கேர்ஃபுல்லாக. நான் திடீர்னு யாராச்சும் பிடிங்கிட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு எல்லாமே லாஸாக போயிடும். மாவட்ட தலைநகரான ராமநாதபுரத்தை கடந்து போயிட்டுருக்கோம். அடுத்து பாம்பன் பாலம் தான் எக்ஸைட்மெண்ட்டான ஒரு ஜேர்னியாக இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து 4:45 ஆயிடுச்சு. எப்படியும் பாம்பன் பாலத்தில் போகும்போது ஒரு 5:15 அந்தளவு விடிஞ்சிருக்குமான்னு தெரியலையே, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் மானாமதுலேருந்து பார்த்தேன் டீ கிடைக்குமா, எனக்கு கண்டிப்பாக கிடைக்கவே இல்லை. ஆனால் நல்ல வேலை ராமநாதபுரத்தில் நம்ம ட்ரெயினுக்குள்ளேயே வந்து டீ வந்துச்சு. பிரச்சனையே இல்லைங்க, செம்ம மழை உங்களுக்கு ஃபுல்லாக. அது ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட். அப்படியே பரவாயில்ல, இப்போலாம் சாயா ஓரளவு நல்லா தான் போடுறாங்க. இடத்துல நம்ம வந்துலாம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். கிடைக்கிற இடத்துல நம்ம டீ சாப்பிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது. என்ன பண்ணுறது, ருசி எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம ட்ரெயினுக்கு மண்டபம் ஸ்டாப் கிடையாது, பட் அன்ஷெடியூல் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நிற்கிது வண்டி, சிக்னல் விழலை அங்கே. இன்னுமே மண்டபம் நின்றால் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக 2 வருஷமாக டெர்மினலாக செயல்பட்ட ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நிறைய பேர் டீ போர்டிங்கும் ஆவாங்க இந்த ஸ்டேஷனில் வண்டி நின்றுச்சுன்னா. ஒரு 3-4 பேர் இறங்கியிருக்காங்க மண்டபத்தில். ஏன்னா வந்து சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது கஷ்டம் அப்படிங்கிறனால மண்டபத்தில் இறங்கி போயிடுவாங்க. ஏன்னா ராமேஸ்வரம் போயிட்டு ஆட்டோ பிடிச்சி மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட் வந்து வரணும். பேக்கில் கொஞ்சம் இறங்கியிருக்காங்க. அது 3 பேர், 2 பேர் இறங்கியிருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு அம்மா மட்டும் இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ராமேஸ்வரம் டிக்கெட் எடுத்து போகிறாங்க. அது அவங்க நிற்காதுன்னு தெரிஞ்சு நிறைய பேர் அவாய்ட் பண்ணாங்க. நீ மண்டபம் நிற்காதுன்னு தெரிஞ்சால் அந்த வண்டியில் ஏற மாட்டாங்க. ஏன்னா அங்கே போயிட்டு 5:40க்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டன் நீங்கள் வரும்போது ஒரு எப்படியும் வந்து 1.5 மணி நேரத்துக்கு மேலே டைம் ஆகும். அதனால் சேவ் பண்ணுறதுக்காண்டி யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நிலப்பரப்புலேருந்து கடலை தாண்டி தீவுக்குள்ளே பயணம் செய்ய போகிறோம்.
ஆசியாவோட முதல் செங்குத்து தூக்கு பாலத்தில் போயிட்டுருக்கோம். ஆன் டைமுக்கு கரெக்டாக உள்ளே வந்துட்டாங்க. 5:40 5:33க்கெலாம் உள்ளே வந்துட்டாங்க. இங்கே மழை பெய்யறதுனால கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் தான் எல்லாருக்கும். ஆனால் எல்லாமே ஒரு நல்ல தூக்கமாக தான் இருக்குது. மழை பெய்ந்து இந்த ஊர் குளிர்ச்சிருச்சு. ஏன்னா நேற்றுலாம் நம்ம இன்னாக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான வெயில். ஸோ இந்த சைடு நிற்கிற வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து ராமேஸ்வரம் வந்த வண்டி. மானாமதுரையில் நம்ம ஓவர்டேக் பண்ணுச்சுல அந்த ட்ரெயினில் அது. ஸோ ராமேஸ்வரத்தில் தாங்க ஃபுல் க்ரௌடு இறங்குறது. நம்ம வண்டியில் வந்து எல்லாருமே இறங்குறது வந்து ராமேஸ்வரம் தான். வாங்க அப்படியே முன்னாடி போகலாம். மழை தூத்தல் மழையாகவே இருக்குது இங்கே. மக்கள் வந்து ராமேஸ்வரம் வந்து சேர்ந்துட்டோம். திருவாரூர்லேருந்து நம்ம வந்து தாம்பரம் எக்ஸ்பிரஸில் ஒரே நாளில் வந்து 2 ட்ரெயினை பிளாக் பண்ணிட்டோம். ஸோ ராமேஸ்வரம் தான் அடுத்து தொடர்ந்து நிறைய சீரிஸ் இருக்கும் போது நம்ம சேனலோட தொடர்ந்து இருந்தாங்க. பாம்பன் பாலத்தில் முதல் இயக்கப்பட்ட 2 ரயில்கள், தாம்பரத்துலேருந்து புதிய ரயிலும் ராமேஸ்வரம் புதிய ரயிலுமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நைட்டு வந்து எக்ஸிட்டு இதிலேருந்து நம்ம வந்து வெளியில் வந்து ஷேர் ஆட்டோ இருக்குது. யூஸ் பண்ணி வந்து பில்கிரிம்ஸ் போயிடலாம். ஷேர் ஆட்டோ ஆர் டாக்ஸி எல்லாமே அவைலபிள் தான் இங்கேருந்து. ஸோ இங்கே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் ஆட்டோ புக் பண்ணி ஈஸியாக போகலாம். அதாவது மேக்ஸிமம் அதுதான் உங்களுக்கு பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. பஸ்ஸஸ் ஏறோம்னா இன்னும் கொஞ்சம் வந்து தள்ளி போனோம்னா பஸ்ஸஸ் இருக்குது. அந்த பஸ்லேயும் போகலாம்.